என்னுடைய பேர் உதயகுமார். முதலில் ஞாண்டர் செல்வன் அவர்களுக்கும், குழுமன் அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னிடம் 3 கேள்விகள் உள்ளன. முதல் கேள்விக்கு சங்கர்ஜியின் கோவத்திற்கு ஆளாகலாம். என்னுடைய கேள்விகள் சிறுபிள்ளைத்தனம் தான், மன்னித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய முதல் கேள்வி, பேலியோவில் எக்கச்சக்க எண்ணற்ற நன்மைகள் நிகழ்ந்தாலும், உடல் எடை குறைப்போடு முடி இழப்பும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகுது. அதை எல்லா ஃபோட்டோலையும் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். மேபி எனக்கு கணிப்பு தப்பாலாம் இருக்கலாம். மேபி இது மேரிட் பீப்புளுக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது, கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி அன்மேரிட் பீப்புளுக்கு அதை டயட்டை நான் 1 மாதம் எடுத்துகிட்டு இருக்கேன். முடியளப்பு இருக்குமோன்னு ஒரு சந்தேகம். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு ஸ்பெஷலாக நம்ம குரூப்பில் ஏதாவது ஒரு ஃபுட்டு சஜஸ்ட் பண்ணி இதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்குன்னு தோணுது. என்னுடைய 2வது கேள்வி, இப்போ காட்டில் பார்த்தோன்னா எல்லா மிருகம் நான்வெஜ் சாப்பிட்ற எல்லா மிருகங்களுக்கும் அரகன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கம், புலி, மற்றதுக்கெலாம். சைவம் சாப்பிட்ற யானை சொல்ல முடியாது, மான் அந்த மாதிரி இருக்கலாம், சாஃப்ட்னஸ் இருக்குது. ஸோ வீட்டில் இப்போ எல்லோரும் பெரியவங்க சொல்கிற மாதிரி உண்மையிலே டெய்லி நான்வெஜ் சாப்பிட்ற உண்மையிலே அரகன்ஸ் வருமா? ஸோ அது உண்மைதானா? ஏன்னா அப்படி எல்லாரும் சொல்கிறாங்க, அது அந்த டவுட்டு இருக்குது. 3வது வந்து வெயிலில் நிற்கிற விட்டமின் D3 கிடைக்குது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பிளேயர். ரீசெண்டாக இப்போ சம்மர்லேயும் ரொம்ப 3 to 5 hours கண்டினியூஸாக வெயிலில் தான் விளாடுவோம். ஆனால் அந்த வெயிலில் விளாண்டதாக ரீசெண்டாக என்ன சொன்னாங்க, எல்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க 12 to 3 போகாது. ஏன்னா நான் 12 to 3 போனோம், எல்லோரும் போனோம். அவ்வளோ வெயில் D3 கிடச்சும் என்ன 2-3 பேருக்கு என்ன ஆச்சுன்னா அதிக வயிற்றுப்போக்கு, டயரியா வந்துருச்சு அந்த ஹீட்டால். இது ஏன் இவ்வளோ நம்ம குழுமை அட்ஜஸ்ட் பண்ணியும் நாங்கள் இவ்வளோ நேரம் வெயில்ன்றதால ஏன் டயரியா வருது? இந்த 3 கேள்விகளுக்கும் எதிர்பார்க்குறேன். முதல் கேள்வி, பேலியோவில் முடியிழப்பு ஏன் ஏற்படுகிறது? ஆக்சுவலாக வந்து கேள்வி வந்து ஒரு விதமாக மாற்றணும். என்ன மாதிரி மாற்றம்னா, எடை இழக்கும் போது ஏன் முடி வந்து உதிர்கிறது என தான் வந்து கேட்கணும். பேலியோன்னு கிடையாது, எந்த டயட் நீங்கள் எடுத்தாலும் விரைவில் மிக குறுகிய காலகட்டத்தில் அதிக அளவில் எடை குறைப்பு நேர்ந்தால் அது என்ன வகை டயட்டாக இருந்தாலும் முடி வந்து கொட்டத்தான் செய்யும். அதற்கு வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது அப்படின்னா, அதற்கு வந்து ஒரு தியரி இருக்குது. சொன்ன டைம் எடுக்குது, அதனால் நான் சொல்லலை. பாடி வந்து ஸ்டார்வேஷன் மோடுக்கு வந்து போயிடுது. நீங்கள் வந்து பட்டினி கிடக்கிறப்ப பாடி வந்து ஸ்டார்வேஷன் மோடுக்கு போயிடுது. ஸ்டார்வேஷன் மோடுக்கு போகிறப்ப வந்து முடி இருக்கிறதெல்லாம் லக்ஸரி, அதையெல்லாம் வந்து முடி வந்து இழந்துட்டு பாடி இஸ் ட்ரைங் டு கோ டு எ ப்ரிசர்வேஷன் மோட். ப்ரிசர்வேஷன் மோடில் வந்து உங்களுக்கு முடி இழக்கணும், அந்த மாதிரியான லக்ஸரி எல்லாம் வந்து பாடிக்கு வந்து அவசியம் இல்லை. ஸோ வந்து நீங்கள் குறுகிய காலகட்டத்தில் அதிக எடையை இழக்கும் எந்த டயட்டுமே வந்து உங்களுக்கு முடியிழப்பை கொடுக்கும். ஆனால் இது தற்காலிகமானது மட்டும்தான். எடை இழப்பு நின்றவுடன் முடி நிச்சயமாக முளைக்கும். உங்களுக்கு முடிதான் கொட்டுதே தவிர சொட்டை உழுக போகிறது கிடையாது. அதற்கு வந்து நீங்கள் புரதம் அதிகமுள்ள உணவுகளை எடுப்பது மற்றும் வைட்டமின் E அதிகமுள்ள உணவுகளை எடுப்பது வந்து முடியிழப்பை தடுக்கும். பேலியோவில் இந்த 2மே வந்து நேச்சுரலாகவே வந்து ஹை புரோட்டீன் மற்றும் வைட்டமின் E உள்ள உணவு. ஸோ முதல் கேள்விக்கான பதில் வந்து இதுதான். 2வது கேள்வி வந்து, சிங்கம் வந்து வயலண்ட்டாக இருக்குது, மாடு ஆடு எல்லாம் வந்து ரொம்ப சாதுவான மிருகம் அப்படின்னு சொல்லி பேலியோ டயட் எடுத்தால் நம்மளுக்கு ஆக்ரோஷம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறீங்க. ஆக்ரோஷம் என்பது வந்து மனிதனுக்கு தேவையான ஒரு குணம். அது தேவையான சமயத்தில் வர வேண்டும். கோபம் வந்து ஆக்ரோஷம் வந்தால்தான் அவன் மனிதன். அப்படி வராமல் பசு மாதிரியே 24 மணி நேரம் இருந்தான்னு வச்சுங்க, நம்மளை எவனா அடித்து சாப்பிட்ருவோம். ஸோ நம்ம இனத்துக்கு என்ன குணம் தேவையோ அதை அளிப்பது நம் உணவு. அதற்காக வந்து பேலியோ சாப்பிட்டா ஆக்ரோஷமாக வந்து எல்லாத்தையும் போய் அடிப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சக்கூடாது. நேற்று வந்து இங்கே நண்பர் பிச்சைக்காரன் பித்தன் வந்து அவர் வந்து ஒரு கருத்து சொன்னார். அவர் வந்து ஆன்மீக நம்பிக்கை உள்ளவர். அவர் வந்து பேலியோ டயட் எடுத்துகிட்டு சொல்கிறாரு, எனக்கு வந்து இதனால் வந்து எந்த விதமான ஆக்ரோஷக்குரிய எந்த விதமான மன ரீதியான மாற்றம் எதுவுமே வந்து வரல, மிக அமைதியாக உணர்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ வந்து நம்ம மாமிசம் சாப்பிட்டா நம்ம ஆக்ரோஷம் ஆயிரும் அப்படிங்கிறதே வந்து மிக தவறான ஒரு கண்ணோட்டம். உலகத்திலேயே வந்து சைவோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும்தான் வெஜிடேரியன்ஸ் வந்து இருக்கிறாங்க. வேறு எந்த நாட்டிலையுமே ஜனத்தொகையில் 99% வந்து நான் வெஜிடேரியன்ஸ் தான். அங்கே எல்லாருமே ஆக்ரோஷமாக ஆவேசமாக வெறி பிடிச்சி ஆடுறது கிடையாது. நம்மளால் ஹிட்லர் வந்து வெஜிடேரியன். ஸோ அந்த மாதிரி சித்தாந்தமே வந்து நம்ம ஏதோ மீட்டு வந்து மிக கெடுதலான தவறான உணவு சிங்கம் வந்து ஆக்ரோஷமான மிருகம் கிடையாது, மிக சோம்பேறி மிருகம்.
நாளின் 20 மணி நேரம் தூங்கிட்டு தான் இருக்குது. வேட்டையாடுற சமயத்தில் எந்த மிருகத்தை வேட்டையாடணுமோ அதை எப்படி கரெக்டாக கொள்ளணுமோ கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டு அதோட கடமை மட்டும்தான் அதை செய்யுமே தவிர வெறி பிடிச்சி அதை கடிச்சு குதறி அதை வந்து செயல்படாது. அதை செய்யக்கூடிய ஒரே ஆள் மனிதன் மட்டும்தான். ஆக்சுவலாக நான் அப்படி ஜென்ரல் கொஸ்டின் தான் கேட்டேன். நான் வீட்டில் சொல்கிறாங்க நீ டெய்லி நான்வெஜ் சாப்பிட்டா அரகோன்ஸ் ஆயிடுவேன். அரகோண்டா இல்லை, வெளியே ஃபாலோ சொல்லிட்டேன், இப்படி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு இந்த கொஸ்டின், இந்த கேள்வி வந்து எல்லா மக்களுக்கும் இருக்கும். மக்கள் சார்பிலையும் அதை கேட்டேன், அதுக்காண்டி தான் மீன் கேட்டேன். மூணாவது கேள்வி வந்து வெயில் எவ்வளோ நேரம் இருந்தாலும் நமக்கு D3 கீழே விழுந்ததானே கை அடிபட்டு இல்லை சண்டை போட்டிங்களா? அதுக்கான சார் ஜென்ரல் கேள்விக்கு தான் சார். நம்ம வீட்டில் அம்மா கேட்டாங்க, அந்த கேள்வியை நான் கேட்டுனேன் சார். மூன்றாவது கேள்வி வந்து இங்கே நம்ம குரூப்பில் சஜஸ்ட் பண்ணுறது வந்து D3க்காக வெயிலில் சன்செஷன் எடுக்கணும்னு. நான் கிரிக்கெட்டில் ஆடுறோம், பசங்க கிரிக்கெட்டில் ஆடுறோம், ரொம்ப நேரம் வெயிலில் நிற்கிறோம். ஆனால் அந்த சம்மர் டேத்தில் அவங்க சொன்னாங்க ரீசெண்டாக 12 to 3 போகாதீங்கன்னு. அந்த டேத்தில் வழியில் போட்டாங்க, வீட்லேயும் போக சொன்னால் அப்போஸ் பண்ணி போனோம். பட் இன்க்ளூடிங் மீ மை செல்ஃப் 2-3 பிளேயர்ஸ்க்கு வந்து ரொம்ப வெயிலால் டயரியா. அது ஏன் இவ்வளோ வெயில் நல்லது தானே, நமக்கு ஏன் எப்படி டயரியா வருதுன்னு ஒரு ஃபீலிங். ஏன்னா 2-3 வாட்டி நான் அப்சர்வ் லாஸ்ட் இயர் சம்மர்ஸ்லேயும் அப்சர்வ் பண்ணேன் நான். ஸோ அந்த டவுட் இருக்குது, அது மக்கள் சார்பிலையும். சார் இது மிக நல்ல கேள்வி. வெயில் வந்து அதிகமாக இருக்குது, இந்த வெயிலில் மொட்டை வெயிலில் போய் ஏன் நீங்கள் சொல்கிறீங்க டயரியா முதல் பல வகையான பிரச்சனைகள் வந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. முதலில் வந்து அறிவியல் ரீதியாக வைட்டமின் டி வந்து கிடைக்கிறது உச்சி வெயிலில் தான் வந்து கிடைக்குது. இது வந்து நாம் நினச்சா மாற்ற முடியாது. எனக்கு வந்து ஆக்சுவலாக நைட் ராத்திரி 9 மணிக்கு நல்ல வசந்த காற்று அடிக்கிறப்போ நின்னா வைட்டமின் டி கிடைக்கணும்னு எனக்கு பவர் இருந்துச்சுன்னா அதை மாற்றிடுவேன். ஆனால் அப்படி பண்ண முடியாது. மருத்துவ ரீதியாக சூரியன் வந்து உச்சி வானத்தில் இருக்கிறப்போ வர்ற புற ஊதா கதிர்கள் மூலியமாக தான் நம்மளுக்கு வந்து வைட்டமின் டி வந்து கிடைக்கும். ஆனால் அது வந்து பருவ காலத்தை பொறுத்து மாறுபடும். உச்சி வெயிலில் நின்னா தான் வைட்டமின் டி கிடைக்குங்கிறது டிசம்பர் மாதம் தான். மே மாதம், ஜூன் மாதம் எல்லாம் வந்து உங்களுக்கு காலையில் 10 முதல் மதியம் 3 வரை வைட்டமின் டி வந்து கிடைக்கும். இது ஏதோ ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் வந்து நின்னா உங்களுக்கு வந்து தேவையான வைட்டமின் டி வந்து கிடைச்சிடும். நாங்கள் எல்லாம் வைட்டமின் டி எடுக்கிற எல்லாத்துக்குமே நாங்கள் சொல்கிறது தொப்பி போடாமல் வெளியில் நிற்காத அப்படின்னு தான் சொல்கிறோம். ஸோ வந்து சன்ஸ்ட்ரோக் வந்து இதனால் பாதிக்கப்படும். நீங்கள் வெயில் நிற்க சொன்னோன்னு சொல்லிட்டு 3 மணி நேரம் கிரிக்கெட் ஆடுறது வந்து ஃபெயிலியோ கிடையாது. நாங்கள் சொல்கிறதே வந்து 10-20 மினிட்ஸ் தான் வந்து சொல்கிறோம். தலைக்கு தொப்பி போட்டு ஒரு ஹாஃப் பேண்ட் போட்டு ஒரு 10-15 மினிட்ஸ். இந்தியாவில் வந்து இப்போ பீக் வெயில். இப்போ நீங்கள் ஒரு நிமிஷம் நீங்கள் வெயிலில் நின்னீங்கன்னா உங்களுக்கு 243 யூனிட் வைட்டமின் டி வந்து கிடைக்கும். நீங்கள் ஒரு 10 நிமிஷம் நின்னீங்கன்னா உங்களுக்கு தேவையான 2430 யூனிட்ஸ் ஆஃப் வைட்டமின் டி உங்களுக்கு 10 நிமிஷத்தில் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக உள்ளே போயிடலாம். 10 நிமிஷம் நிற்கிறனால உங்களுக்கு கண்டிப்பாக டயரியாவோ மற்ற வியாதிகளோ வந்து வராது.